நாம் இப்போது பாவக்காய் சட்னி செய்வதை பார்க்கலாம். பாவக்காய் 1/4 கிலோ. அதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்க்கலாம். வெல்லம் 1 டீஸ்பூன் அளவு நுணுக்கியது, உப்பு தேவையான அளவு, இஞ்சி சிறிதளவு, புளி 1 எலுமிச்சை பழ அளவு, பூண்டு 10லிருந்து 15 பல், மிளகாய் பச்சை மிளகாய் நான் இதில் 4 வைத்து இருக்கிறேன். பெருசாக இருக்கிறது. சிறியதாக இருந்தால் 10லிருந்து 15 வரை. இப்போது நாம் செய்முறையை பார்க்கலாம். பாவக்காவை இப்படி வட்டமாக 1/4 இன்ச் 1/2 இன்ச்சாக கட் செய்து வைத்துக்கொள்ளவும். இதன் பிறகு அடுப்பை பற்ற வைத்து கடாய் வைத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிய பின் பாவக்காவை அதில் சேர்க்கவும். பாவக்காவை 5 முதல் 10 நிமிடம் வரை வதக்கவும். இப்படி கடாயில் பரவலாக பாவக்காவை வைத்தால் சீக்கிரமாக வதங்கிவிடும். அதற்குள்ளாக நாம் இஞ்சியை எடுத்து வைத்திருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாவற்றையும் தோல் சீவி நறுக்கி வைத்துக்கொள்ளவும். பாவக்காய் இப்படி வதங்கிய பின் அதை தட்டில் எடுத்து வைத்துக்கொண்டு நாம் இப்போது ஒன்றொன்றாக சேர்த்து மிக்சியில் அரைக்க வேண்டும். முதலில் இஞ்சியை போட்டுக்கொள்ளலாம். பிறகு எடுத்து வைத்திருக்கும் பூண்டை போட்டுக்கொள்ளலாம். அதன் பிறகு புளியை நன்றாக கழுவி மண் போகவரை கழுவி பொடி பொடியாக ஆய்ந்து கொள்ளவும். பச்சை மிளகாயையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். எடுத்து வைத்திருக்கும் வெல்லத்தையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். இப்போது பாவக்காயையும் மிக்சியில் போடவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வெல்லம் எடுத்து வைத்திருந்த கிண்ணத்திலே சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அதை நன்றாக விழுதாக அரைத்து வைத்துக்கொள்ளவும். மிக்சியில் அரைத்த பின் பாவக்காய் சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்படி கையில் எடுத்து பார்த்தால் சிறிது கொரகொரப்பாக இருந்தால் சரி, இல்லை உங்களுக்கு தேவை என்றால் விழுதாகவும் அரைத்து கொள்ளலாம். இதன் பின்னே இதனை பிற்பாடு இதனை அப்படியே வைத்து உபயோகித்து கொள்ளலாம். தேவை என்றால் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இதனை சிறிது எண்ணெயில் வதக்கி எடுத்து வைத்து சாப்பிடலாம். இப்போது பாவக்காய் சட்னி தயார். இதை சப்பாத்தியுடனும் ராகி ரொட்டியுடனும் அக்கி ரொட்டி என்கின்ற அரிசி ரொட்டியுடனும் சுவைக்கலாம்.